தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இது ஒரு ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா தமிழ் ஜனம் குழு மற்றும் பல இயக்கத்தை சார்ந்த இந்த போல் எடுப்பாங்க இல்லையா, சர்வே எடுப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அண்ணனும், அதே மாதிரி அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அண்ணா அவர்களும். ஸோ இரண்டு பேரையுமே முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாடு எப்படி இருக்கு? நீங்கள் சுற்றும் போது என்ன சொல்கிறாங்க மக்கள்லாம்? தமிழ்நாடு இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணி கட்சிகள் இறுதியானா தான் அவங்க முடிவுக்கு வருவாங்க. மக்களே கட்சிகளே குழப்பமா இருக்கிற சூழ்நிலையில மக்களுமே மாதிரி டைலமாலே போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் எண்டில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? நீங்கள் சுற்றுறதுல மக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போது மற்ற தேர்தலை விட இந்த தேர்தல் ரொம்ப எக்ஸைட்டிங் தேர்தலாக இருக்குது. மற்ற தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெசிஷன் தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, ஒரு 60-70%. பட் இந்த தடவை ரொம்பவே அந்த அளவுக்கு ஈஸி கேம் இல்லை. ஸோ கணிப்பாளர்களுக்கு ஒரு நைட்மேராக இருக்குது. ஆமாம், இந்த நல்ல லேர்னிங்ஸாகவும் இருக்கும். நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழக மக்கள் யார் பக்கம் அப்படின்னு. ஸோ நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். வழக்கமாக கருத்து கணிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான தகவல்லாம் அதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எந்த கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கும், எவ்வளோ சீட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக கணிச்சிட்டா ஜாக்பாட் அப்படின்னு. நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போகல. எவ்வளோ சீட்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறது போகாமல், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயம் சொன்னீங்க. மக்கள் இன்னும் கூட்டணி செட் ஆகாதனால ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டில் இன்னும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்மளுடைய கருத்து கணிப்பினுடைய ஒரு பேஸு. ஸோ அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த கட்சி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? ஸோ மக்களில் பல பிரிவுகள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிரிவுகள் அந்த அரசு மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல் ஸ்லைடில் அரசு ஊழியர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20% திமுக மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க, 80% நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக டிஎம்கேனா அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. 2016-21 பார்த்தீங்கன்னா போலீஸே அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 20 வருஷம் சர்வீஸ் பண்ணால் எஸ்ஏ ஆக்கிடுவோன்ற மாதிரி கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இதில் அரசு ஊழியர்களுக்கு டீச்சர்லாம் கொண்டு வந்து இந்த சம்பளத்தில் கொண்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸாக இருந்தது. ஆனால் இந்த 5 வருஷம் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை. அவருடைய முக்கிய கோரிக்கை இவர்கள் தான் போனாங்க. இவங்களே போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஓய்வூதியம் இது, அவங்க ஜெயலலிதா எல்லா நாளும் போனாருங்கண்ணே. அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் கடைசி காலகட்டத்தில் எல்லா நாளுமே போராட்டம் இதே மாதிரி இப்போ நடக்கிற மாதிரி நடந்தது. ஸ்டாலின் டெய்லி காலையில் ஒரு இடத்துக்கு போவார், மதியம் ஒரு இடத்துக்கு போவார், சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போவார். கன்னிமொழி அடுத்த நாள் அதே மாதிரி போவாங்க. அதில் என்னென்னா இந்த ஓய்வூதியம்ன்றது பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா 2003 ஜெயலலிதா பீரியடில் தான் அது மத்திய அரசுடைய இதை வச்சு பண்ணுறாங்க. அதனால் அதிமுகவுக்கு எதிராக ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு தேர்தல் அறிக்கையில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த நம்பிக்கையில் அதிக அளவில் வாக்களித்தாங்க. ஆனால் இவர்களால் அதை பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கே தெரியும். அதனுடைய விளைவு தான் அப்படியே தள்ளிட்டு வந்தது. அந்த இது கொதிச்சு இப்போ ஜனவரி 6 போராட்டம்னு சொல்கிறப்போ ஒரு ஓய்வூதியத்தை அறிவிக்கிறாங்க. இது நீங்கள் இந்த டேப்ஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்தீங்களா, இதுக்கப்புறம் ரெண்டுமே கொஞ்சம் முன்னாடி பின்னாடியும் இருந்தது. ஓகே, டேப்ஸ்லேயே 2 மாறிச்சு. ஆமாம், இதில் என்னென்னா இப்போ பெரிய அளவுக்கு இந்த தூங்குற மணிகார எழுப்புனா பழைய கந்தாயம் கேட்பாங்கன்னு ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் மந்திரத்தந்திரம் அந்த நீட்டில் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி அரசாங்க ஊழியர்கள் ரொம்பவே டிப்ரைவ்டாக இருந்தாங்க, டிஜெக்டடாக இருந்தாங்க. எதையோ ஒன்று நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சித்து விளையாட்டு காமிச்சாங்க டேப்ஸுங்கிற பேரில். இப்போ நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுக்கு உண்டான வெற்றி, திமுக அரசாங்கத்துக்கு உண்டான வெற்றி, ஆனால் அரசாங்க ஊழியர்களுக்கு உண்டான வெற்றி இல்லை. அப்போ இந்த அரசாங்க ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க நீங்கள் இந்த டேப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த நம்பர் இன்னுமே அரசாங்கத்துக்கு அதிகமாக வந்திருக்கும்னு பார்க்குறோம். என்னன்னா எதிர்ப்பாக வந்திருக்கும், அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக வந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முத்தலிஃப் சொன்ன மாதிரி கோர் ஓட் பேங்க் கவர்மெண்ட் இது டிஎம்கேவினுடைய கோர் ஓட் பேங்க் ஒரு 90-95% டிஎம்கேவினுடைய ஓட் பேங்க். காரணம் என்ன? அதனால தான் பல தடவை ஜெயலலிதாவே ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் அரசு ஊழியர்கள். ஆமாம், ஏன்னா என்றைக்குமே அவங்களுக்கு அது வாக்கு வங்கி கிடையாது. அதனால் ஷி வாஸ் வெரி கிளியர், நமக்கு என்ன ஸ்டேட்டுக்கு தேவையோ அதை செய்யலான்னுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா இந்த டேப்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்திலே நீங்கள் கை வைக்கிறீங்க. இப்போ இவங்க 2021 ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்காமல் இருந்து இந்த டேப்ஸை கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் கூட சொன்னீங்க அதிமுக போன தடவை 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் தான் தோக்குது.
நீங்கள் பார்ட்டி டிஃப்ரென்ஸ் ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 4.5% வேறுபாடு. ஆனால் திமுக 44 சீட்டு ஜெயிக்குது 2016 to 21. அதில் 43 சீட்டினுடைய விக்ட்ரி மார்ஜின் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 1,98,381 வாக்கு தான். எல்லாம் சேர்த்து எல்லா தொகுதியும் சேர்த்து அவ்வளவுதான். சேர்த்து வெறும் 2 லட்சத்துக்கு கீழே தான் அதிமுக திமுக கிட்ட ஆட்சியை பறி கொடுத்தது. திமுக எடப்பாடி எடுத்தது. அதான் சொல்றாரு. இன்னைக்கு எடப்பாடி பேட்டிலையும் அதான் சொல்றாரு. இது நம்ம ரொம்ப நாளாக சொல்கிறோம், அவர் ரொம்ப லேட்டாக சொல்கிறாரு பார்க்குறேன். அது எல்லாமே லேட்டாக தான் போய் சேருது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பும் கிடையாது. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயலலிதாவினுடைய மரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, சாத்தான்குளம், நித்தம் போராட்டம். மாப்பிள்ள வரையா டீ சாப்பிடலாம், தம் போடலாங்கிற மாதிரி, மாப்பிள்ள வா போராட்டத்துக்கு போகலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 2017 இருந்து பாஜக மீத கட்டமைக்கப்பட்ட அந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி கேம்பெயின். அப்போ இத்தனைக்கும் அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சங்கும் போது, அப்போ இப்போ நல்லா எதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு இந்த அரசாங்க ஊழியர்களுடைய வாக்கு வங்கி திமுகவை காப்பாற்றுதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ அந்த கோர் ஓட் பேங்க்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து 80% பீப்புள். நான் தான் சொன்னேன், இப்போ முழுக்க நீங்கள் டேப்ஸ்க்கு அப்புறம் எழுதிங்கன்னா இந்த நம்பர் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சென்னையில் கருத்து கணிப்பு எடுக்கும்போது துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்க போகும்போது நீ சொல்லுப்பா யாருக்குப்பா போடுறது அப்படின்னு. அப்போது ஒரு டிவிக்கே பையன் வந்தான். நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு, அக்கா தளபதிக்கு போடுங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே செஞ்சு தரோம் அப்படின்னு. அவங்க வந்து அதை நம்புகிறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் திமுக அதை சொல்லும்போது நம்பினாங்க, நாங்கள் வந்து எல்லாம் செய்கிறோன்னு. இப்போது திமுக செய்யலை, பல அனுபவங்கள் வந்துருச்சு. இப்போ விஜயும் அதே வந்து சொல்கிறாரு. செய்வாரா இல்லையாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு திமுக செஞ்சது தான் டிவிக்கேயும் செய்ய போகுது. இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு இருக்கிற கோவம் தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருங்கிறது நான் எதிர்பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அடிமயத்தில் நீங்கள் கை வச்சிருக்கிறீங்க. ஸோ அதாவது வந்து இல்லைன்னு சொல்கிறது வேற, ஏமாத்துறது. இருக்கிறவங்க கண்ணு பார்வை இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்து திடீர்னு பிடுங்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு இயற்கையிலேயே அவனுக்கு கண் பார்வை இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் சொல்லி இப்போ கடைசீட்டில் வந்து அல்வா கொடுத்தது வந்து உண்மையாலுமே பெரிய அளவுக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி. அப்படியே அடுத்தது மாணவர்களுக்கு வரும்போது, இப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளுடைய எதிர்கால தமிழகம், எதிர்கால இந்தியா. அப்போ இன்றைக்கி மாணவர்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலை எந்த அளவுக்கு வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நவுத்துறாங்கங்கிறது தான் இங்கே மாணவர்களுடைய இது வருது. காரணம் உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம் எடுத்துங்களேன், இந்த லேப்டாப் எடுத்துக்கங்க. இன்றைக்கி லேப்டாப் கொடுக்குறது இது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்துட்டு இருந்தது. 11வது 12வது படிக்கிறவங்களுக்குலாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்த உடனே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ தேர்தல் நடத்தும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு புது விளக்கம்லாம் இந்த விழாவில் வந்து சொன்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருப்பார். இவர் என்னது, அவர் பேர் என்ன, விஜய் சேதுபதி. அவர் என்ன மைக்ரோசாஃப்ட் சேர்மன்னா அவர் வந்து லேப்டாப் நம்ம பார்க்க போனால் ஒருத்தர் மணிகண்டனும் விஜய் சேதுபதியும் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட், இன்னொருத்தர் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட். வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி ரொம்ப என்லைட்டன் பண்ணுறாங்க. அப்போ இது வெறும் விளம்பரம் இது. அப்போ அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே முடிச்சு போகிறவங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, 11வது 12வதுக்கு ஏன் கொடுக்கல? உனக்கு ஓட்டு இல்லை அதனால் கொடுக்கல. இங்கே ஏன் நாங்கள் காலேஜ் பசங்களுக்கு கொடுக்குறோம்? இவனுக்கு ஓட்டு இருக்குது அதனால் இவனுக்கு கொடுத்தா ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் வருங்கிற கொடுக்குறாங்க. நம்மளை விட இன்னைக்கு வரக்கூடிய ஜென்சி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டுனா வால்பேப்பர் விஜய் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் திமுக எகென்ஸ்டாக வேலை பார்க்கறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ லேப்டாப் இப்போ கொடுத்துருக்காங்க. டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு கிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க, தேர்தல் கிட்டு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தா, மாணவர்களுக்கு தர வேண்டியது லேப்டாப்பு, கல்லூரி மாணவர்களுக்கு தர வேண்டியது கல்வி கடன் ரத்து. அது ரத்துன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கட்ட முடியலன்னா அவங்களுக்கு நாங்கள் பூரா கேன்சல் பண்ணுறோன்னு இருந்தாங்க. அதை தரவே இல்லை. அதுக்கு பதிலாக பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை அவர் முதல்வர் சொல்கிறாரு, இதை வச்சு நல்லா படித்து இது பண்ணுங்க, வெளியே போகிறோம். ஆமாம், நான் கேட்குறது இப்போ ஓகே, லேப்டாப் முக்கியங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது என்ன இப்போ தான் தெரியுமா உங்களுக்கு? ஏப்ரல் மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு ஜனவரி மாதத்தில் தான் உங்களுக்கு லேப்டாப் ஒரு மாணவனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுமா? அரசியல் அறிவில்லைன்னு கூட பார்த்துக்கலாமா? ஏன்னா 5 வருஷம் முன்னாடியிலேருந்தே கொடுத்துருந்தா, ஒருவேளை கல்லூரி மாணவருக்கு வேண்டாம், பள்ளி மாணவர்களுக்கு 5 வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தா இந்நேரம் ஓட்டு அவங்களுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஓரளவு கூட நான் ஏற்றுக்கிறேன். இவங்க நிதி இல்லை, இதுக்கு ஒதுக்க தயாராக இல்லை. இப்போ தேர்தல் நெருங்குது,
எதையாவது ஒன்று பண்ணி கஜானாவை காலி விஜய் பண்ணி கிட்ட கடன் போற கடன் வாங்கி வாக்குகளை- ஆல்ரெடி 9 லட்சம் கடன் ஒரு 18 லட்சம் கடன் ஆக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி அதாவது பண்றாங்க. அரசியல் ஞானம் இல்லை, ஆனால் தேர்தல் ஞானம் அதிகமாக இருக்கு இவங்க கிட்ட. இல்ல இதே டேட்டால நீங்க பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்ல வேலையில்லா பட்டதாரிகள் அவங்க மத்தியில இது திமுகவுக்கு 95% எதிர்ப்பு. ம். அவன் வேலை இல்லாததுக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒண்ணு மத்திய அரசு சொல்றாங்கல்ல, மாநில அரசு இல்லை, இந்த சொல்றாங்க. இடத்துல நான் அது திமுகன்னு மட்டும் பார்க்கல. வேலையில்லா பட்டதாரிகள்ங்கும் போது அவங்களுடைய கோபம் எப்பயுமே ஆளுங்கட்சி மேல அது இருக்கும். ஆளுங்கட்சி அது அதான் எந்த சொல்றேன். கட்சி ஆட்சியில் மத்திய இருந்தாலும் அரசு சரி. இல்ல மாநில அரசு ஆமா, எந்த அப்படிங்கிறது. கட்சி இப்போ இன்னைக்கு அதிமுக தமிழ்நாட்டு ஆட்டு இருந்துச்சுன்னா இந்த கோபம் அதிமுக. ஏன்னா வேலை இல்லைங்கும் போது அவனை வந்து சமுதாயத்தில் ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை, வீட்லேயும் மதிக்க மாட்டாங்க. சப்போஸ் இன்கேஸ் கல்யாணம் தப்பாக பண்ணியிருந்தா நான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வீட்லேயும் மரியாதை இருக்காது. அப்போ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் சொசைட்டியில் வந்து ஒரு அசிங்கப்படுறவனுக்கு அந்த ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி அவங்க வந்து பயங்கரமாக துரோகியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு நல்ல படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த ஊதியங்கிறது தான் அரசாங்கம். இது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் பாலிசிஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் மாசமான 1000 ரூபா கொடுக்குறேன், பேக்கெட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க இது ஏத்துக்கிட்ட. தேர்தலுக்கு உண்டான ஒரு கிமிக். இப்போ அடுத்தது அப்படியே போனோம். ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த ஷேர் ஆட்டோ கேப் ஓட்டுறவங்க இவங்க மத்தியிலையும் சரி, இல்லத்தரசிகள் மத்தியிலையும் சரி, ரெண்டுலையுமே வந்து ஒரு நெக் டு நெக் இருக்குது. அதாவது திமுகவுக்கு பாதிக்கு பாதி ஆதரவு இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் 45% இருக்குது, இல்லத்தரசிகள் மத்தியில் 50% இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு பெருசாக எப்போவுமே பெண்கள் வாக்குகள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிமுக எனக்கு பக்கம் என்னமோ தான் இருக்கு அப்படின்னு. இல்லத்தரசிகள் இது வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அங்கே தான் 95 வரணும், 95 வந்து கோபமா? கோபம் வரணும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கங்க, வீட்டு செலவு நீங்கள் அவங்க தான் நேரடியாக, நமக்கு தெரியாது ஒரு அரிசி விலை என்ன, மற்ற விலைகள், நேற்று இருந்த விலை என்ன, இன்றைக்கி இருந்த விலை என்ன. கரண்ட்டு பில் எடுத்துங்க, அவங்க தான் கட்டுவாங்க பெரும்பாலும். அதே மாதிரி குடும்ப வன்முறை இருக்குல்ல, நீங்கள் டாஸ்மார்க் அதில் பாதிக்கப்படுறதுடைய அந்த கணவனால் பாதிக்கப்படுறது, பிள்ளைகள் எல்லாருமே இந்த மாதிரி போதை பழக்கம் இது அதிகமாக இருக்குன்னா ஒரு தாய்க்கு தான் கோபம் வரும். அப்படி பார்த்தா இல்லத்தரசிகளுக்கு கடுமையான கோபம்ன்றது இருக்கும். இப்போ என்ன இதில் ஏன் உங்களுக்கு 50-50னா, பெரும்பாலும் அவர்கள் அரசியல் பக்கம் ஒதுங்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வீட்டில் எதாவது பேசுறது அந்த மாதிரின்றதுனால தான் 50-50. நீங்கள் கரெக்டாக போன தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு செலவுக்கு 200 எடுத்துகிட்டு போன இடத்துல இப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது 95% ஆகிட்டு இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அப்படி பொருத்தி பார்க்க தெரியாதனால தான் 50-50 இருக்குது. என்ன கேட்டால் இந்த இதுலேயே அதிகமான கோபம் திமுக வரணும் மீது கோபம் இருக்க வேண்டியவர்கள் இல்லத்தரசி தான் அப்படின்னு அதே சொல்லி. மாதிரி ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள்னா அவங்க அதிகமாக சந்திக்கிறது என்னென்னா தினசரி மக்களோட புலங்குறவங்க, அரசியல் அதிகமாக பேசுகிற டீம் இவங்க தான். அதில் தான் வர்ற கோபம் தான் இந்த 55% இதெல்லாம். இல்லத்தரசிகள் 50-50ங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த செக்மெண்ட்டை தான் வந்து டிஎம்கே ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் இது முக்காவாசி இப்போ இல்லத்தரசிகள் பெண்மணிகளினுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு தான் இருந்துச்சு. எப்படியாவது வந்து இல்லத்தரசிகளை வாக்கு வங்கியை நமதாக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை போட்டு அடித்தது. அது கூட அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு கடைசியில் பிடிஆர் வந்து சொன்னார் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தான் ஏடிஎம்கே வந்து ப்ரெஷர் கொடுத்து சொன்னீங்களே செஞ்சீங்களா, எலெக்ஷன் முன்னாடி சொன்னீங்களே செஞ்சீங்களான்ட்டு சொல்லி ப்ரெஷர் போட இதை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகா நம்ம மாதமான 1000 ரூபா கொடுக்குறோம், நம்ம மகளிருக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுல இருந்தாங்க. அந்த கனவுல வந்து பெரிய வெடி வச்சது வந்து விஜய். பிளாஸ்ட்னு உள்ள குதிச்சு விஜய் வந்து வெடியை வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டார். இப்போ இன்னைக்கு முக்காவாசி இவங்க ரொம்ப விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு பெண்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு அதீதமான வாக்கு வங்கி. பெண்கள் மத்தியில் விஜயை கட் பண்ணணும்னா கேடிவி சன் டிவியில் விஜய் படம் போடுறது நிப்பாட்டினாலே ஒரு அளவு கட் இல்லை. இன்னைக்கு எல்லாம் யூடியூப் போடுறாங்க. இன்னைக்கு யாரும் சேட்டலைட் டிவியை உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் இல்லை இன்னைக்கு. எல்லாம் அவங்க ஏன்னா டைம் இல்லை, அவங்க வேலையில் இருக்காங்க. ஜனநாயகன் அந்த இது ஒளிபரப்புனாங்களா ஜீ தமிழில், அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் சீரியஸாக ஃபோன் பண்ணி திமுக சதி அப்படின்னாரு. என்னென்ன எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட்டு, ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க, அவன் செல்ஃபோனில் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஏரியாவில் கரண்ட் கட்டணும், அந்த மாதிரி ஆகிடுச்சு அவர் சொல்ல மாதிரி. எல்லாமே யூடியூப்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் வியூவர்ஷிப் அதிகமாக பார்க்குறதுனா மொபைலில் பார்க்குறது தான் ஜாஸ்தி இப்போ. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த பெண்களினுடைய வாக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு. ஏன்னா இப்போ நம்மளே போகிறோம், நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், அக்காவை பார்க்குறோம், கசினை பார்க்குறோம், சித்தியை பார்க்குறோம், பெரியமாட்ட பேசுகிறோம், அத்தைங்க கிட்ட பேசுகிறோம், எல்லாரும் பேசும்போது வயசு வித்தியாசம் இல்லாமல் 100க்கு 100% இல்லை, ஒரு 60-70% பெண்கள் வந்து இல்லைங்க விஜய்க்கு போட்டால் தான் பரவாயில்ல போல இருக்குது இந்த தடவை. அவங்களுக்கு வந்து தெளிவாக அவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஐடியாலஜி யாருக்கு என்னென்னலாம் டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி வாக்களிக்கிறீங்க. ஓவராலாக நீங்கள் எடுத்திங்கன்னா கூட மகளிர் மட்டும் இல்லை,
தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி 6 கோடி பேர், இப்போ 6 கோடி 40 லட்சம் பேர் முதல்ல இருந்தாங்க. இப்போ 5.44 ஆச்சு. எவ்வளோ ஃபைனலைஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு வி ஆர் நியரிங் ஒரு 6 crore கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிங்களேன் மேக்ஸிமம். அவ்வளோ வராது. அது கூட வராது. ஒரு 5.60 வரும், 5.70 கூட வர்றது சந்தேகம். அப்போ இதில் இந்த 5 கோடி 70 லட்சம் வந்தால் கூட 70 லட்சம் பேர் கூட வந்து உட்காந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஐடியாலஜியை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுற வாக்காளர்கள் இல்லை. இன்றைக்கி வந்து பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸு, இல்லை வந்து மேனிஃபெஸ்டோ ட்ரிவன் பாலிடிக்ஸு, லோக்கல் கேண்டிடேட்ஸ் ட்ரிவன் பாலிடிக்ஸு, காஸ்ட் ட்ரிவன், ரிலிஜன் ட்ரிவன், லாங்குவேஜ் ட்ரிவன், இந்த மாதிரி போயிடுது பெரிய அளவுக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் நான் கிரவுண்டில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, பெண்கள் விஷயத்தில் விஜய்க்கு நிறையா வரவேற்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குது. பட் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற புருஷனோ இல்லாட்டி அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கட்சி, அதாவது திமுக இல்லை அதிமுகவை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் அவங்க வீட்டில் தொடர்புடையவர்கள் இருக்காங்களா, நான் அந்த கேள்வியும் கேட்டேன். கட்சிக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு வராங்களா, ஏதாவது ஸ்கீம்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து தராங்களா, பொங்கலுக்கு தீபாவளிக்கு வராங்களான்னா அதில் பெருவாரியான மக்கள் திமுககாரங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அங்கே சொல்கிறாங்க. அதிமுகன்னு சொன்னவங்க ரொம்ப கம்மி, திமுக வராங்க பாலிடிக்ஸ் பண்ணுறது திமுக தாங்க. ஆமாம், அதனால வந்து அந்த ஓட்டு நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி போகிறப்போ ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அந்த கடைசி 2 நாள். ஸோ அதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து பெண்களுடைய வாக்கு நம்ம விஜய் வேற எம்ஜிஆரை தூக்கிட்டு போறாரு எல்லாத்துக்கும். ஆமாம், ஸோ ஜனங்க எம்ஜிஆர் சின்ன ரெட்டைலன்னு போட்டுற போறாங்க. அதில் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாரு எம்ஜிஆருடைய இதை. இப்போ எம்ஜிஆருடைய நினைவு நாளும் ஈவேரா அவர்களுடைய நினைவு நாளும் ஒரே நாள். அவர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணவே இல்லை, அவர் ஈவேராவுக்கு அவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்காதீங்க. அவர் இதே 2 மணி தான் போடுவார். அன்னைக்கு பெரியார் மட்டும் கொடுத்தாங்க, போட்டார். எம்ஜிஆர் கொடுக்கல, போடல, அவ்வளோதான். அவருக்கு தகவல் போல அவ்வளோலாம் ரொம்பலாம் யோசிக்காது. ஸோ இப்போ சப்போர்ட்டிலேருந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். எதிர்க்கட்சி சிறப்பாக நடத்திய போராட்டங்கள் அப்படிங்கிறது தான். இதில் எல்லா கட்சியும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் விவகாரம், அதில் வந்து 60% ஆமாம் எதிர்க்கட்சிகள் நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, 40% இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 60 எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பாஜக தவிர எந்த கட்சியுமே வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கல பெருசாக. அதிமுக வந்து எடப்பாடி உடனே கருத்து தெரிவிச்சிட்டாரு அந்த விஷயம். ஆமாம், அதான். ஆனால் போராட்டங்களில் இறங்கலை. போராட்டத்தை முன்னெடுத்தது நடத்தியது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக, இந்து முன்னணி அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 83% எதிர்க்கட்சிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம். எல்லா கட்சிகளுமே அதில் குதிச்சாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சி வந்து இறங்கலை, வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த 2லேயுமே டிவிகே மட்டும்தான் அவங்க மனசுலே இருக்குது. நான் வந்து துப்புரவு தொழிலாளர்கிட்ட பேசும்போது விஜய் கட்சியிலேருந்து வந்தாங்க, அவங்க எங்கள் கூட நின்றாங்க தான் சொன்னாங்களே தவிர வேறு எந்த கட்சியினுடைய பேருமே அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியோ கட்சிகளோ எப்படி செயல்பட்டிருக்கு இந்த அரசுக்கு எதிராக? ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் வந்து டல் தான். ஹனிமூன் பீரியடே 2 வருஷம். 2 வருஷம் வந்து அப்போ திமுகவை கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டு விட்டுட்டாங்க. எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவுக்கு அதை அப்போஸ் பண்ணலை. அந்த லெவலில் இருந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து தே ஹவ் கேட் அப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா, சரி இது வந்து எங்கேயாவது ஒரு மத பக்கமாக போயிட்டா என்ன பண்ணுறங்கிற தயக்கம் அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்க முடிஞ்சது. இந்து முன்னணிங்கிறவங்க அவங்க அதை பிரதானமாக அதை பண்ணுறனால அதை செஞ்சாங்க. நானே பல இடத்துல குற்றச்சாட்டு பண்ணியிருந்தேன், இது வந்து திமுக செய்யக்கூடிய அநீதி இது. அப்போ வந்து என் வீட்டில் நான் விளக்கு வச்சா, என் வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எதுக்கு வருத்தப்படணும்? பக்கத்து வீட்டுக்கும் சொந்தமான இடத்துல போய் நான் விளக்கு வச்சுருந்தேன்னா, அவர் வந்து வேற்று மதத்தாக இருந்து விளக்கு வைக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அது நியாயம். என் வீட்டுக்குள்ளார வைக்கிறேன், அது எப்படி வருங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே வந்து இன்றைக்கி கோர்ட்டு அதே கேள்வியை கேட்டிருக்கு, நம்ம கேட்ட கேள்வியை. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பொது அமைதி குலைஞ்சிருங்கன்னா அப்போ இது வந்து அரசாங்கத்தினுடைய கையாளாகாதத்தனம். அப்போ இது மாதிரி ஏற்பட்டால் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதுவும் அப்போ இது அப்பட்டமாக நமக்கு தெரிகிற விஷயங்கள், ஒரு காமன் மேனுக்கு சொல்கிற விஷயங்களை பூராமே ஒரு சாதாரண ஒரு பொது அறிவு இருக்கிறவனுக்கு எதெல்லாம் வந்து இது தப்புன்னு பண்ணுதோ கோர்ட் அதை தான் சுட்டி காமிக்கிறாங்க. பெரிய ஹை அண்டு ஃபைண்டிங்ஸ்லாம் இல்லை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கட்சிகள் வந்து இன்னுமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சீமானே வந்து சாஃப்ட்டன் ஆயிருக்காரு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக தான் தப்பு பண்ணுது. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே அதில் வந்து இது மத பிரச்சனை இல்லை, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை, இது திமுக பிரச்சனை அப்படிங்கிற நோக்கி வராங்க. நம்ம முத்தலிஃபனும் சொன்னார், அவருடைய ரிலேட்டிவ்ஸுக்கிட்ட அவர் பேசும்போது அங்கே தீபம் ஏற்றுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத அவங்களுமே சொல்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்து நீங்கள் போய் அந்த கண்டெம்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஏற்றுங்கும்போது ஒரு முஸ்லீம் நண்பர்கள் யாருமே அங்கே இல்லை தடுக்கிறதுக்கு.
காவல்துறையை தான் வச்சு இவங்க தடுத்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய ஒரு உள்ளூர் வாசிகளோ இல்லை வெளியூர்லேருந்து வர முஸ்லீம் நண்பர்களோ உடன்பிறப்புகளோ ஒருத்தர் கூட கிடையாதுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா, முஸ்லீம் நண்பர்கள் சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கடா, அவங்க இது அவங்களுடைய வழியில் அவங்க போகிறாங்க, நமக்கு என்னன்னு இருக்காங்க. ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்னென்னா, ஒரு 2 மதங்கள் இருக்குன்னா உங்களுடைய உரிமையும் நிலைநாட்ட பாடுபடணும் அரசாங்கம், இன்னொரு மதத்தினுடைய உரிமையும் நிலைநாட்ட பாடுபடணும் அதுதான் அரசாங்கம் உரிமையை காக்கிறதுக்கு தான். நீ உன் உரிமையை செஞ்சிடாத பிரச்சனை ஆயிரும், நீயும் உன் உரிமையை செஞ்சிடாத பிரச்சனை ஆயிரும்னா அப்புறம் இது அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, திமுக வந்து சூடோ செக்குலரிசம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசி இந்த பிரச்சனையை கவர்மெண்ட்டு கையில் எடுக்காத அளவுக்கு தடுத்ததில் எதிர்க்கட்சியான குறிப்பாக அதிமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த விஷயத்தில் கோர்ட் இதை அமல்படுத்தணும். பொதுவாக இதில் போராட்டன்றதை தாண்டி பொதுவான மக்கள் அபிப்பிராயமே இஸ்லாமியர்கள் மத்தியிலையும், என்னப்பா அவங்க விளக்கத்துறாங்க, இதில் ஏன் நம்மளை இழுத்து விட்றாங்க, இது ஒன்றும் இல்லைன்னு பொதுவான சட்டம் தெரிந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும், அதில் சில பேர் அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கவங்க விட்ருங்க, பெரும்பாலானோர் கோர்ட்டு உத்தரவை கரெக்டாக ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அப்பீலுக்கு போயிருக்க வேண்டியதானன்றது தான். அண்ணா பல்கலைக்கழகம் வந்து உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட்டுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்த மேட்ரு. அதில் பத்திரிகையாளர் உட்பட மிரட்டப்பட்டதுனால தான் அந்த செய்திகள் பல இது அதுக்கப்புறம் அப்படியே இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே இப்போ எங்கள் ரிப்போர்ட்டர்ஸே கூப்பிட்டு மிரட்டுறது, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அது எல்லாமே நடந்தது. ஆனாலும் அதுவும் பேக் ஃபயர் ஆச்சு. கமிஷனர் பகிரங்கமாக கண்டிக்கப்பட்டார் ஜட்ஜினால். அந்த கமெண்ட்ஸை வந்து நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டே போச்சு. அதில் வந்து நீங்கள் சௌமியா அவங்க அன்புமணி பாமகவுடைய போராட்டம், சீமான் டைரெக்டாக குதிச்சது, மற்ற கட்சிகள் குதிச்சது, இது எல்லாமே பார்த்து ஏடிஎம்கேனுடைய ஆனந்த சார் பயங்கரமான போராட்டம். அண்ணாமலையுடைய அந்த சவுக்கடி அதெல்லாம் அது சவுக்கடி போராட்டம் ரீச் ஆகுதுன்னொன்னா அதை வேற மாதிரி திருப்பினாங்க, காமெடி பண்ணுறாங்கிற மாதிரி திருப்பினாங்க. ஒரு போராட்ட வடிவன்றது ரீச் ஆகிறத பொறுத்து தான், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வேற மாதிரி அதிகமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. துப்புரவு தொழிலாளர் போராட்டன்றது பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அளவில் இதாச்சு. தமிழ்நாடு முழுவதும் பரவன பெரும் போராட்டத்தில் துப்புரவு பணியாளர் போராட்டம். என்னையா பண்ணிட்டாங்க அவங்க என்ன கேட்குறாங்க, 5000 ரூபா எங்கள் சம்பளத்தை ஏன் குறைக்கிறேன்னு தானே கேட்குறாங்கன்னு. அந்த போராட்டத்தை தாண்டி அன்றைக்கி கைது பண்ணுறப்போ நடந்த நடவடிக்கை இருக்குல்ல, ஒரு சினிமாவுக்கு ரிவ்யூ, அதெல்லாம் பெரிய அளவு ரீச்சு. ஆனால் வந்து எதிர்க்கட்சிகள் அதில் பெருசாக அதிமுக பாஜகலாம் வந்து களத்துக்கு வராமல் ஜஸ்ட் ப்ரெஸ் மீட்ஸ் அப்படியே போயிட்டாங்களே தவிர களத்துக்கு வரல அப்படிங்கிற. ஜெயக்குமார் எல்லாம் போனாங்க. ஆனால் இதை போன கடந்த ஆட்சியில் கடைசியாக ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போவார், அப்புறம் திருமாவளவன் போவார், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போவாங்க, அது கமலஹாசன் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. இந்த தடவை இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அப்படி போகல அப்படிங்கிறது அவங்களுடைய சார் சொன்ன மாதிரி தான். பல விவகாரங்களில் திமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டது மாதிரி செயல்படலன்றது ஒரு பகிரங்கமான விமர்சனம் இன்னை வரைக்குமே இருக்குது. இப்போ கூட திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வந்துச்சு இல்லை, அதை அந்த ஜட்ஜிங்களையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் மறுபடியும் சமூக வலைதளத்தில் விமர்சிக்கிறாங்கல்ல. ஏடிஎம்கே என்ன பண்ணோம், ஐடிவிங்க இதில் எங்கேயா இஸ்லாமியர்கள் வராங்க, இது இங்கே எங்கே மோதல் வருது, இங்கே ஏன் நீங்கள் இதை பொதுமைப்படுத்துகிறீங்க, இது ஒரு கோர்ட்டு தீர்ப்பு அது உறுதிப்படுத்தியிருக்குது அப்படின்னு ஏன் பதில் கவுண்ட் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பல விவகாரங்களில் ஏடிஎம்கேவோ அவங்களுடைய ஐடிவிங்க அந்த ஒர்க்கோ இன்னும் ஸ்பீடு இல்லை. இவர்கள் மேல் உள்ள கோபத்தில் ஒரு பெரிய இதாக மாற்றம் நோக்கி, அதாவது கொள்கை ரீதியான பிரச்சனை. இந்த நீ மற்றதெல்லாம் எடுத்தீங்கன்னா கொள்கை கூட கிடையாது. இப்போ திருப்பரங்குன்ற கொள்கை சரி, எனக்கு இந்த கொள்கை இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். பட் துப்புரவு நான் தான் சொல்கிறேன், ஓவரால் எதை கையில் எடுக்கணுன்றதுலையே அவங்களுக்குள்ள பிரச்சனை ரொம்ப வீக்காக இருக்கு. இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் எடப்பாடியார் அவர்கள் வந்து அப்போ ட்ரிப்பில் இருக்கார், டூரில். ஆமாம், அதில் இருக்கும்போது அவர் வந்து ஃப்ளேரப் பண்ணார் இந்த இஷ்யூவை. இதை வந்து அங்கே பேசி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே வந்து துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது அரசாங்கம் கண்டுக்கலே இல்லைன்னு அவங்க குரல் கொடுத்ததுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு அங்கே போகுது. அதுக்கப்புறம் தான் திருமாவளவன் அவர்களும் போகிறார். இப்போ இதில் எதிர்க்கட்சியை விட ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கடும் கோபம் யார் மேலே இருக்காங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மேலே தான் இருக்காங்க. ஏன்னா அண்ணன் சிபிஎம் மேலே அண்ணன் 12 மணிக்கு போனார். அங்கே போயிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் வந்து முதலமைச்சரை 2 நாளில் பார்க்குறேன், வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறேன், உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துறன்ட்டு அதை 12 மணிக்கு போனதுக்கெலாம் நம்ம ரொம்ப பாராட்டியிருந்தோம். பெரிய அரசியல் தலைவர் நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க. அண்ணன் திரும்ப வந்து போய் 12 மணிக்கு நிற்கிறாராங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசும்போது இவங்களை நீங்கள் பர்மனன்ட் பண்ணாதீங்கன்ட்டார். திமுக கூட அதை பெருசாக வெளிப்படையாக சொல்லலை. கம்யூனிஸ்டே பொறுக்கலை, யார் சண்முகத்துக்கே பொறுக்கலை. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், இடஒதுக்கீடுக்கே எதிராக பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்.
அவங்க இது நிரந்தரப்படுத்தினாங்கன்னா அந்த ஃபேமிலி குழந்தைங்க படிக்கும், படிப்புக்கேற்ற வேலை நோக்கி தானே நகருவாங்க. எப்படி இதில் அதனால தான் இவர் ஐடியாலஜியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, குலத்தொழில்ன்ட்டார். குலத்தொழில் மாற்றினார். அப்போது குலத்தொழில்னா நீங்கள் ஓகே நியாயமானது இதே வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, சம்பளத்தை பற்றி கவலைப்படாதீங்க, விசிக்கே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். நீங்கள் எல்லாம் இந்த குலத்தொழிலை மாற்றுங்க. இப்போ தான் தெரிஞ்சது. அண்ணன் 12 மணிக்கு போய் அங்கே பார்க்கும்போது இதெல்லாம் குலத்தொழில்ங்கிறது தெரியலையா? பிறந்த நாள் அன்றைக்கி தான் உடனே நானோதயம் வந்துச்சா, ஐயோ குலத்தொழில் செய்கிறாங்களே அப்படின்ட்டு. சரி, இப்போ நான் கேட்குறேன், குலத்தொழில்னே நீங்கள் வச்சுக்கிங்க, இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் பல தடவை முதலமைச்சரை பார்க்குறீங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு சொல்லலாம்ல. இல்லையே, இதுதான் திமுக எதிர்த்து எப்படி பேசுவாங்க அவங்க? அதுதான் சொல்கிறேன். இல்ல அவங்க அதான் விடுங்க. கூட்டணியில இருக்காங்க, பேச மாட்டாங்க. கூட்டணியில் இருக்காங்க. நம்மளுடைய இது ஒண்ணு. கேள்வியே எதிர்க்கட்சிகள் இப்போ திருமாவளவன் கூட்டணியில இருக்காரு, அது என்ன தோழமை சுடுதலா, தோழமை சுட்டுதல். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை என்ன காரணம் இதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களில் பெரும்பான்மையான மக்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க? பட்டியல் சமுதாயம் தான். அப்போ அவங்களுக்காகத்தான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து கட்சியாக இருந்து அவங்கள வாழ்க்கையை மேலே கொண்டு வரணும். அதுக்கும் பதில் இல்ல, சொல்லுங்க. அது- மத்த அதனால எந்த தான் தலைவர்களும் அப்பவே பதில் சொன்னாரு. இல்ல அதனால தான் சென்னையில் நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்த போது பட்டியல் சமுதாயத்தில் 90% டிவிகே பக்கம் சொல்கிறாங்க, போகிறாங்களா இல்லையா கடைசி நேரத்தில் திருப்பி 90% வந்து அவங்க விசிகேவை ஆக்சுவலி விசிகே வந்து இன்னைக்கு சென்னையில் இரலவெண்ட் ஆயிடுச்சு. திமுகவுக்கு விசி காரணம் என்னன்னா இதுதான். எந்த பிரயோஜனமும் இல்லை சென்னையில் வந்து விசிகாவால் திமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற காரணம் என்னன்னா இது ஒரு ரீசன். வட மாவட்டம் திரும்ப முழுவதும் சொன்னது வட மாவட்டம் வார்த்தை. இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிக்கு வந்து மீடியாவும் ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா கடைசி அவங்க இருந்த 2 வருஷத்துல எல்லா மீடியாவும் எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக இருந்தாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தாங்க. பட் இப்போ பார்க்கும்போது இந்த டேர்மில் வந்து ஆளுங்கட்சிக்கு பல மீடியாக்கள் ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு கொஞ்சம் மீடியாக்கள் தான் வந்து செய்கிற தப்பை வெளிச்சம் போட்டு இல்லை, இது காட்டுறாங்க. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிங்கிறத விட இன்னைக்கு டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு வரும்போது டிஎம்கே வந்து ட்ரெடிஷ்னலாகவே வந்து மீடியாவை வந்து ரொம்ப அரவணைச்சு அதில் ரொம்ப வீக் கட்சி. அதுல ஏடிஎம்கே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கை தேர்ந்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின்னால இந்த லெகசி இல்லை. அவர் வந்து யாராவது ஒரு ஆர்டிக்கல் எழுதினாலும் சரி, இல்லை எதிர்த்து பேசினாலும் சரி, உடனே கூப்பிட்டுருவாராம். கூப்பிட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கியே சொல்லியிருக்கியே என்னப்பான்னு கேட்பாராம். அந்த மாதிரி 2 தடவை பேசும்போது 3வது தடவை உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுமா அவருக்கு எகெயின்ஸ்டா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ஒரு மீடியாவை வந்து ரொம்பவே ஹைலி தே ஹவ் எம்ப்ரேஸ்டு. பட் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்தில் வந்து மீடியா மேலே வந்து ஒரு ரிஃப்ட் இருக்கும் அவங்களுக்கு. பெருசு அளவுக்கு வந்து மீடியாவை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, மீடியா எதுவுமே செய்ய ஹேண்டலிங்ல மாட்டாங்க. ரொம்ப ஸோ இது வந்து ஒரு லெகசி கேரி ஃபார்வர்டிங்னு தான் நான் பார்க்க. இன்னைக்கு டிஎம்கே ஐடிவிங்க எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ராஜராஜ சோழனாவும் ராஜேந்திர சோழனாவும் காமிச்சிட்டு இருக்காங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ சமீபமாக இதை ஏடிஎம்கேவில் அந்த பேச்சாளர்களை வந்து இளம் தலைமுறையில் கொண்டு வரதுக்கு வரும்போது ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற பெண் வந்து அங்கே பேசுகிறாங்க. அந்த பெண்ணு சொல்லுது, எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, என் குழந்தைக்கு இப்போ இருந்தே அந்த வாய்ப்பு கிடைக்கும், அதிமுகவுக்காக சப்போர்ட் பண்ணுதுன்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லேயே வந்து அந்த பொண்ணு உட்காந்து டெலிவரி ஆகிடுது ஹாஸ்பிட்டலுக்கு. எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறார். கூப்பிட்டு பேசி அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசி, இது எங்கேயாவது நீங்கள் மீடியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? இது ஏடிஎம்கேவினுடைய ஐடிவிங்கினுடைய வேலை இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட இப்போ இதே வந்து திமுகவில் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி திமுக ஐடிவிங் இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? இதுக்காக ஒரு ஸ்பெஷல் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினே போட்டு இதுக்கு ஒரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணு கூட பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுத்தவங்க, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பெற்றவங்க கூட திமுக எவ்வளோ தூரம் கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கே ஐடிவிங்கு அந்த கட்சியில் நடந்தாலும் இதை பெரிய அளவுக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இதை அவங்க பார்க்க நேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் அவங்க கொண்டு போய் சேர்த்த வேண்டியது அட்லீஸ்ட் ஐடிவிங்கினுடைய வேலையாக இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். இதான் முக்கியமான ஸ்லைடு. ஏன்னா கூட்டணி எதுவுமே உறுதி செய்யப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது என்டிஏ மேலே. அதே நேரத்தில் திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பமும் இருக்குது. ஆனால் உண்மையிலே திமுக கூட்டணி வலுவாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான சில கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம். குறிப்பாக நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கும்போது யாரெல்லாம் நாங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட காங்கிரஸ் கட்சி யாருடன் கூட்டணி வைத்தால் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 61% தாவேகாவுக்கு சொல்லியிருக்காங்க. 35% தான் திமுக, 1% தனித்து நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க, 3% கருத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சில்லற இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு ஏன் 35, தாவேகாவுக்கு ஏன் 61? காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மத்தியில், காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் 2 பேருமே இருக்காங்க. பொதுவாக காங்கிரஸுடைய ட்ரெடிஷன் வந்து 80s வரைக்குமே 30% மேலே. ஏடிஎம்கே டிஎம்கே விட அவங்க ஜாஸ்தி. ஆமாம், இவங்க 23, 22னா அவங்க 30%. இப்படி வந்த காங்கிரஸ் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே
2 சைடில் சார்ந்து சார்ந்து நின்று வர்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. இதில் நீண்ட காலம் எந்த ஸ்டேட்லேயுமே ஏதாவது ஒரு இதில் பொறுப்பில் வந்துடுவாங்க, இல்லாட்டி கூட்டணி இதுக்குள்ளே வந்துடுவாங்க. இதில் அமைச்சரவையோ எந்த இதுலேயும் வராமல் இருக்கிற ஒரே இதுனா தமிழ்நாடு மட்டும்தான். அப்போ இங்கே டாமினேஷன்றது கட்சிகளுடைய டாமினேஷன் இருக்குது. கலைஞரும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ டிஎம்கே வந்த பிறகு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் எவ்வளோ கேட்டு எவ்வளோ ஜெயிக்கிறாங்க அந்த பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. 63க்கு சண்டை, 60 தரன்றார் கலைஞர், 63 சண்டை, 63 வாங்கிட்டு 5 தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ பீகார்லேயும் பார்த்தா தான் மேலே ரைடு கீழே கீழே இதான் அதான். அப்போ கலைஞரே சொல்கிறார் 63 நாயனார் மாதிரி போயிட்டு பஞ்சபாண்டவர் மாதிரி வந்திருக்கீங்களான்னு. பீகார்லேயும் அதே நிலமை. அப்போ இவங்க ஸ்ட்ராட்டஜி டீமு ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. இவங்க கன்ஜஸ்டடாக இவ்வளோ இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு 25ல் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த கோபம் கடுமையாக காங்கிரஸுக்கு இருக்குது. ஆனால் மாற்று யார் எதிரில் போனால் என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கிட்ட போக முடியாது. நடுவில் ஒன்றுமே இல்லை, மக்கள் நல கூட்டணியில் தனியாக நிற்கணும். அப்போ வேறு வழி இல்லாமல் போன எலெக்ஷனை சகிச்சுக்கிறாங்க. எம்பி சீட்டு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு 9 சீட்டு கொடுத்துட்றாங்க. இந்த தடவை இந்த கோபம் இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொருத்தர் கிளப்பி விட்றாங்க. எப்படின்னா, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது வேணும். நம்ம இப்போது அதாவது நோய் கிருமி மாதிரி உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் கிருமி வேலை செய்யாது. அந்த ஸ்ட்ராங் குறையுதுன்னா கிருமி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி திமுகவுக்கு பிரச்சனை யாரால? தாவேகானால பிரச்சனை. தாவேகா இன்றைக்கி ஒரு ஆப்ஷனாக காங்கிரஸுக்கு இருக்குது. அப்போ காங்கிரஸில் எப்போவுமே கோஷ்டி இருக்கும். ஒருத்தர் இப்படி பேசுவார், தலைமைக்கு எதிராக பேசுவார், கண்டுக்கவே மாட்டாங்க. இதை பயன்படுத்தி ஒரு டீம், செல்வ பிறந்தைக்கு எதிரான டீமு, ராகுலுக்கு நெருக்கமானவங்க, இந்த டீம்லாம் வந்து ஏன் நம்ம தாவேகா கூட போகக்கூடாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸ்ஸு. ஆனாலும் இந்த விவாதம் எழுது, தாவேகா கூட நம்ம போகலாம். பத்திரிகைகள்லையும் சில பேர் என்ன எழுதுறாங்க, 70 தொகுதிகள், அமைச்சர் ஜெயிச்சாதானே. அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து தாவேகா கூட போகணும் ஒரு ஆப்ஷனை வச்சு திமுகவை டைட் பண்ணுறாங்க. ஒரு பார்கெனிங் விஷயமாக பார்கென் விஷயம். இது தலைமை எப்படி எடுத்துக்குன்னா, காங்கிரஸ் தலைமை பையன் கற்றுட்டோம் அப்போ தான் இங்கே இறங்கி வருவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? அதாவது எதனால் இருக்கும், ரீசன் என்னவா இருக்கும்? ஏன் வந்து காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுக கூட்டணியை விட தாவேகா விரும்புகிறாங்க? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி காங்கிரஸை வச்சு திமுக வளர்ந்துருக்கே ஒழிய காங்கிரஸ் வளரல. இப்போ முத்தலீஃப் சொன்னார் பாருங்க, விவேக் தான் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி. திமுக இல்லாம காங்கிரஸுக்கு இந்த 9 எம்பியும் கிடையாது, இப்போ இருக்கிற எம்எல்ஏவும் கிடையாதுல்ல. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸை வந்து உயிரோட வச்சிருக்கிறது திமுக தானே. அப்போ அடங்கி தானே போகணும். திமுக நீங்க இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 23 எம்பி கிடைச்சிருப்பாங்களா? நீ அப்படி வரீங்க. கன்னியாகுமரி வாஷ் அவுட் ஆயிருக்கும், எல்லாமே அவுட்டு. செக்யூலரிசம், கோஸ்டல் பிஜேபி எதிர்ப்பு, இதெல்லாம் காங்கிரஸ் இருந்தால் தான் முடியும். மைனாரிட்டி ஓட்டு திமுக கூட்டணிக்கு போகிறது யாருனால? என்ன திமுகனாலயா? கிடையாது. ஏன்னா திமுக மைனாரிட்டிங்களுக்கு நல்லா தெரியும், திமுக மைனாரிட்டிக்கு கேடயமாக இல்லை, திமுக மைனாரிட்டிங்களை கேடயமாக பயன்படுத்திட்டு இருக்கு. ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க திமுக காரன், குஜராத் மகனே வாங்க, நல்ல ஆட்சியை தாங்க. 99ல் சொல்லலையா? 2001ல் சொல்லலையா? அப்போ மூத்த சங்கி தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாருன்னா திமுக தான். இன்னைக்கு எடப்பாடியுமே அதை சொன்னார். என்ன மதவாத கட்சி, யார் சொன்னா மதவாத கட்சி அப்படின்னா ஏன் நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னு. அதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே கேட்குறேன். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சங் பரிவார் அது இதெல்லாம் பேசுறாரு. முதல் தடவை எப்போ எம்எல்ஏ ஆனாரு? அந்த கூட்டணியில் 2001ல். யார் கூட கூட்டணி? பாஜக, பாரதிய ஜனதா கூட கூட்டணியில் இருந்து தான் அண்ணன் திருமா முதல் தடவை எம்எல்ஏ. சங்கிகள் வாக்கு வாங்கி தான் அண்ணன் முதல்ல எம்எல்ஏ. கூட அவர் என்ன சொல்றாரு, விஜயும் சீமானியும் சங்கியினுடைய பசங்கன்றாரு. அப்போ மூத்த பையன் யாருன்னா அண்ணன் திருமா. அப்போ மூத்த பையன் சங்கியினுடைய அண்ணன் திருமாவுக்கு தான் தன்னுடைய தம்பிகளுக்கு இது ஒரு அடையாளம் பார்க்குறாரோன்னு தெரியல. சீமானா தான் கேட்டார், அங்கே நான் எம்எல்ஏ ஆனா நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களான்னு கேட்டார். அப்போ 2001லேயே நீங்கள் சங்கி, திமுக வந்து மூத்த சங்கி. அப்போ இந்த இடத்துல இப்போ முத்தலீஃப் சொல்லும்போது 2011 சொன்னார் அவர். அப்போ 2011ல் திமுக எவ்வளோ சீட்டை ஜெயிச்சுது? 23 சீட்டு தானே ஜெயிச்சுது. அவங்க எதிர்கட்சியாக கூட வர முடியல. அப்போ காங்கிரஸை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? காங்கிரஸுக்கான நியாயமான இது கொடுக்கல, மரியாதை என்னன்னா, இப்போ நீங்கள் இன்னொரு, நான் நேற்று கூட ஒரு டிபேட்டில் இந்த டேட்டா சொன்னேன். நான் 2011ல் 63 சீட்டு நின்று 9.3% வாங்குறாங்க. 16ல் அது 41 சீட்டாக குறையுது டிஎம்கே கொடுக்கறது. அப்போது 6.5% வாங்குறாங்க. நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா 63 சீட்டுக்கு 9.3ன்னா 41க்கு 6 வாங்கினாவே போதும். ஆனால் இவங்க 6.5% வாங்கினாங்க. 6% கூடுதலாக தான் காங்கிரஸ் வாங்குச்சு. 21ல் என்ன பண்ணுறாங்க, 41 சீட்டையும் குறைச்சி 25 சீட்டாக கொடுக்குறாங்க. அப்போ 41 சீட்டுக்கு 6.5%னா 25 சீட்டுக்கு 3.9 வாங்கினாவே போதும். ஆனால் இவங்க 4.3 வாங்குறாங்க. என்ன புள்ளி விவரம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குன்னா, டிஎம்கே காங்கிரஸ்க்கு உண்டான சீட்டை குறைச்சிக்கிட்டு வந்தாலும்
அந்த சீட்டுக்கு உண்டான வாக்கு சதவீதத்தை காங்கிரஸ் கூடுதலாக தான் வாங்கிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ்க்கு ஏன் பெரிய கோபம் வருதுன்னா, இப்படி நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கூட எங்களை வந்து நீங்கள் ஒன்றுமே வாக்கு சதவீதமே இல்லை இல்லை இல்லைன்றீங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அவங்களுக்கு சுத்தமாக மரியாதை இல்லைங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னார்ல, இப்படிதான் உள்ள பேசிப்பாங்க. உள்ள வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. இன்னைக்கு காங்கிரஸில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காருன்னா நாங்கள் போட்ட பிச்சை, ஒருத்தர் எம்பி இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இவங்க போட்ட பிச்சை. இல்ல அது நம்ம கரூர்ல பார்த்தோமே, ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனையா தானே. எல்லா இடத்துலையும் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் மீடியாவாக போய் கதர்ன்னு கதறிட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுக மேலே வேற யார் அதிமுக கூட அவ்வளோ விமர்சனத்தை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஐயா வேலுசாமி அவர்கள் அப்பட்டமாக சான்றுகளோட அந்த அரசியல் வரலாற்றில் திமுக செய்த, தமிழகத்துக்கு செய்த துரோகங்கள் என்னென்னு பட்டியலிட்டு இருக்கார். இவங்க எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்கள் மாநில சுயாட்சியை காப்பாற்றுறோன்றாங்க இல்லையா, எந்த லட்சணத்தில் இவங்க மாநில சுயாட்சியை காப்பாற்றினாங்கிறது பட்டியல் போடுறாரு அவர். அப்போது இந்த இடத்துல என்னென்னா, காங்கிரஸ் இவ்வளோ நாளாக அடிபணிஞ்சு போனாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை விட்டால் பிடிமானம் இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 20, இப்போ ஆர்எஸ் பாரதியினுடைய சன் என்ன சொல்கிறார், ஏற்கனவே 25 கொடுத்தோட கம்மியாக கொடுப்பாங்கிறார். அப்போது நீங்கள் இன்றைக்கி டிவிகே கிட்ட போனீங்கன்னா ஒரு 50 சீட் கொடுக்குருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு 50 பேர் உங்களே இப்போ ஒரு தேர்தல் காலத்துக்குள்ள ஒரு 50 தொகுதியில் ஒரு வைப்ரண்ட் ஆக்க முடியும் உங்கள் பார்ட்டியை. ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண முடியும். 2 விஷயம். ஒன்று, காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இவங்க பேட்டி எடுத்திருந்தாங்கன்னா அது அப்படியே தலைகீழாயிட்டு இருக்கும். இல்லை, இப்போ காங்கிரஸ் தலைவர்களே முத்தலீஃப் தலைவர்களே வந்து சாதகமாக இருக்காங்க. இப்போ தாவேகா கூட அது கொஞ்சம் ரிபல் டீம் மட்டும்தான். யார்? இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இவருக்கு ராஜேஷ்குமாருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் டைம் முடியுது. யார்? செல்வ பிறந்தகிது அந்த இடத்துக்கு வரதுக்கு அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சது. அவருக்கு ஆதரவாக அழகிரி, இவங்க எல்லாம் என்னென்னா செல்வ பிறந்தகைக்கும் டிஎம்கேக்கும் உள்ள அந்த இதை பிரச்சனை பண்ணோன்னு. மாணிக் தாக்கூருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் பிரவீன் சக்கரத்துடைய ஆள் அவர். இவங்க எல்லாருமே கேசி வேணுகோபாலுடைய ஆட்கள். இவங்க என்ன இந்த டைமில் மூவ் பண்ணுறாங்கன்னா, கேரளா நீங்கள் தான் சிஎம், கேசி வேணுகோபால் கேண்டிடேட்டு, பாண்டிச்சேரி, அதை வச்சு அடிக்கலாம். இல்லை, கேரளாவில் விஜய்க்கு ஒரு 1% ஆதரவு இருக்குங்கிறது நம்ம நல்லாவே இருக்கு. இல்லைங்க, ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ஸை போட்டு வந்துட்டாங்க ஆளுங்க பூரா இங்கே பனையூருக்கு. அப்போ என்ன தமிழுக்கு கேரளாவுடைய அரசியல் உங்களுக்கு நீங்கள் வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம், நீங்கள் வெறும் தமிழக கட்சி கழகம்னு வந்துட்டு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்புறம் விஜயை நேரில் சந்தித்து பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அனுப்பிச்சி விட்டார். அப்போது விஜய்க்கு வந்து அங்கே பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி கேசி வேணுகோபால் மாதிரி முத்தலீஃப் சொல்கிற மாதிரி கேரளாவில் உங்களுக்கு பெரிய பெட்டிங் இன்னைக்கு விஜய் கூட சொல்கிறேன். காங்கிரஸ் பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணுவாங்க நான் யோசித்தேன், ஆனால் அதை கைவிட்டாங்க. என்னன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் இஷ்டம் இல்லாமல் வரமாட்டார். கேரளாலையும் பாண்டிச்சேரியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி. இந்த மாதிரி கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம் அடிச்சுக்கிறாங்க, இங்கே சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே நாங்கள் உங்களோட தான் இருப்போம். இதனால் என்ன நடக்கும்னா, இந்த என்டிஏ அலையன்ஸில் விஜய் போக மாட்டார். ஒன்று, கேரளாவில் விஜய்க்கு ஒரு 10 சீட்டு கிடைக்கும். பாண்டிச்சேரியில் இவங்க சேர்ந்தால் ஆட்சியை கூட பிடிக்கலாம், சொல்ல முடியாது. இது காங்கிரஸுக்கு லாபம். இது இப்படியே தள்ளினா விஜய்க்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இது அடுத்து அவர் அப்படியே தள்ளிட்டு போனால் 31ல் விஜய் கூட காங்கிரஸ் ஒரு லீடு எடுக்கலாம். அப்போ டிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளலாம். இது வந்து ஒரு நீண்ட கால திட்டம்னு வச்சிங்களேன். ஆனால் இது எல்லாம் நடைமுறையில் அவர்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பத்திரிகைகள், நம்ம பத்திரிகைகளும் 19 மொத்தமாக கொண்டு வந்து டிஎம்கே இங்கே இருந்துன்னு சொன்னோன்னா இப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா அவங்க 3 மாநிலத்தில் சுருங்குறாங்க. இதை நான் ஒரு கர்மாவா பார்க்குறேன்னா, ஏன்னா இதே குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேலே இருக்கு. நாடு முழுவதும் மற்ற மாநிலத்தில் காங்கிரஸ் இதுதான் பண்ணுது. நியாயமாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை காங்கிரஸ் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம பார்த்தோம் மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், இது சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் ஹரியானால ஆம் ஆத்மி, இங்க பீகார்ல முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு இவங்க ஒரு 75 ஸோ ஒரு கர்மாவுடைய நீட்சியா பார்க்குறேன். இன்னொன்று, கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் ஏன் வந்து திமுக கூட்டணி விரும்பலைன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிக் டாடி பிக் பிரதர் ஆட்டிடியூடு திமுகவுக்கு இருக்குது. என்னதான் நீ எம்எல்ஏவாக இருந்தாலும் அவ்வளோதான், எந்த கான்ட்ராக்டும் உனக்கு கிடையாது, எதுலையுமே உன்னால் காசு பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நாங்கள் எம்எல்ஏவாக இருக்கணுங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். ஏடிஎம் கூட 2024 ஏடிஎம்கே வலிஞ்சு கூப்பிட்டுச்சு காங்கிரஸை, விசிகாவெல்லாம். அன்றைக்கி என்ன சொன்னாங்க? அங்கே ஜாஸ்தி சீட்டு கொடுத்தாலும் அது வெறும் எண்ணிக்கை தான், இங்கே கம்மியாக நின்னாலும் அது எம்பி சீட்டு தான்.
எம்பி ஜெயிச்சாங்களே தவிர மற்ற மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ சம்பாதிக்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களால சம்பாதிக்க முடியும். திமுகவிலே அந்த பிரச்சனை அப்படிங்கிற இருக்குது. நீங்க ஒரு- காங்கிரஸுக்கு இல்ல வந்தீங்க. எனக்கு திமுகவிலே அந்த சம்பாதிக்கணுங்கிறதுல உடன்பாடு இல்ல. அரசியலுக்கு வருவீங்க சம்பாதிக்கணுங்கிறது இல்ல அது யாருக்கும் இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இல்ல அவங்க என்ன முழுக்க முழுக்க சொல்றாங்கன்னா நமக்கு வந்து ஒரு 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 சாதாரண அடிப்படை மரியாதை கூட இல்லைங்கிறது தான் பெரிய வேதனை அவங்களுக்கு. பெரிய போன தடவை அழகிரி வந்துட்டு கண்ணீர் விடாத குறையா பிரஸ் மீட் கொடுத்தாரு பார்க்கலையா? சீட்டு கொடுக்கறத விடுங்க, ஒரு மரியாதையாவே நடத்தலைங்க கரும்பை அப்படின்னாரு. பிழிந்து அப்படியே சாறை எடுத்துக்கொண்டு சக்கையை கொடுக்குறீங்கன்னா இப்ப அப்படியே ஜூஸ் அடுத்த குடிச்சா அவனுங்கிறான். இன்னொரு கட்சியை சேர்த்து பார்த்துருவோம். விசிகா என்ன சொல்லுது அப்படின்னா, விசிகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திமுகவுடைய தொடர விரும்புறோம் அப்படின்னு 55%, தாவேகா 41, தனித்து 2%, பயங்கரமான ஆத்ம தைரியம் அவங்களுக்கு, கருத்தில்லை அப்படிங்கிறது 2%. இதை நீ எப்படி பார்க்குறீங்க? விசிகா வந்து கொஞ்சம் தலித் மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்கன்ற மாதிரி நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோம். ஆனால் விசிகான்னு வரும்போது திமுக கூட்டணியை தான் விரும்புகிறாங்க. விசிகா தொண்டர்கள் தானே தொண்டர்கள் வாக்கு நீங்கள் அளிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட திரும்ப ஒரு இது பேசுகிறாரு, கற்றுக் கொடுத்த நான் ஆன்னு சொல்லி கொடுத்த நான், நீங்கள் எல்லாம் சினிமாக்காரன் பின்னாடி போகிறீங்கன்றார். சரியா சொல்லி கொடுக்கலான்னு அர்த்தம். ஆசிரியருக்கே பல தடுமாற்றங்கள் இருக்குல்ல. ஆசிரியர் அவருடைய நிலையிலிருந்து விலகிட்டார் அவரு. எதிர்கட்சினா தொகுதி பங்கீடு மட்டும்தான். நீங்கள் அந்த மக்களுக்காக நிற்கணும். நீங்கள் கவின் ஆணவ கொலை வழக்கு இருக்குது, அதில் போய் நீங்கள் லைட்டாக தான் இது பண்ணுறீங்க. நான் வந்து தனி சட்டம் கேட்டேன்றீங்க, வெளியே வந்து நான் அவர் முதல்வர் உடல் நலத்தை விசாரிச்சுட்டு போனாங்கன்றாங்க. அப்போ இதுலேயே தடுமாற்றங்கள், இந்த தடுமாற்றங்கள் தான் அவருக்கு மரியாதை குறையுது. ஆனாலும் விசிகான்ற ஒரு கட்சி எப்படி பார்ப்பாங்கன்னா, நமக்கு சேஃப்டி ஆண்டு எதுனா இன்றைக்கி டிஎம்கே தான் அப்படின்றது. இந்த 41% என்னென்னா, இன்றைக்கி இந்த இளைஞர்களே பெரும்பாலும் அங்கே போயிட்டாங்க, நம்ம ஏன் தாவேக்கா கூட போகக்கூடாது, ஒரு மரியாதை கிடைக்கும்னு பார்க்குறாங்க. இதில் ஆதவர்ஜுனா ஃபேக்டரியும் பார்க்கணும். ஆதவர்ஜுனா இங்கே பகச்சிட்டு தான் அங்கே போயிருக்காரு. அப்போ நம்ம டிஎம்கேட்ட தான் இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் இந்த அவங்க தொண்டர்கள்ட்ட இருக்கும். ஒரு மாதிரி குழப்ப மனநிலை தான். தேர்தலுக்கு பிறகு தான் விசிகா என்ன நிலமன்றது தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லை என்ன ஒன்றுன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து விசிகா அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட அன்பு மரியாதையும் உண்டு. ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் எனக்கு ரொம்ப கிரிட்டிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரீசெண்ட் டேஸில். இப்போ உதாரணத்துக்கு மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தினார். அப்போ வந்து பேட்டி கொடுக்கும்போதே சொல்கிறார், அந்த கள்ளச்சாராய சாவில் போயிட்டு நான் வீட்டுக்கு எந்தெந்த வீட்டில் எந்தெந்த சந்ததுனால யார் யாரெல்லாம் அந்த சமூக மக்களுங்கிறலாம் அவ்வளோ லிஸ்ட்டு பட்டியல் போட்டுட்டு அவங்க எங்கிட்ட சொல்லும்போது அவங்க யாருமே கள்ளச்சாராயத்தை பற்றி கூட சொல்லலை. ஐயா எப்படியாவது மதுக்கடையை மூடிருங்கயான்னு தான் சொன்னாங்க அப்படின்னு இதே பாடி லாங்குவேஜில் சொல்லி, அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த மதுக்கடையை விட்டதில் நானும் ஒரு ஆளுன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு தன்னிலை விளக்கத்தை சொல்கிறாரு. ரொம்ப பாராட்டணும் நம்ம. அப்போ கடைசிட்டில் வந்து ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனும் உட்கார்ந்ததுக்கப்புறம் பாலை தூக்கி அப்படியே வந்து மத்திய அரசாங்கம் மேலே போட்டார். போடல, அது சந்தோஷப்பட்டுங்க. பிராவிகேஷன் இப்போ என்ன இங்கே இருக்கிறது வந்து இது ஸ்டேட் சப்ஜெக்ட், இதான சென்ட்ரல் சப்ஜெக்டா இது? இல்ல அவர் நீங்க பாத்துக்கீங்க. நீங்க வந்து நீங்க குறுகின மனசுனே, அவருக்கு இப்ப மனசு பெருசு, எதுக்காக அதனால சொல்ல வரேன்னா, இந்தியா முழுக்க யோசிக்கிறாரு. அப்ப அதுல ஒரு ஃபெயிலியர். இப்போ முத்தலீப் சொன்ன மாதிரி இந்த வந்து ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றணுங்கிற, ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுறவங்க அந்த சமூகத்து மக்களா இருக்கும்போது எந்த அழுத்தத்தை கொடுத்தாரு அவர்? மற்ற கட்சிகள்லாம் கொடுக்கறத விட இவர் அதிகமாக கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதுலேயும் போச்சு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேங்கை வயல் பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நித்தம் எங்கே பேசினாலும் காவல்துறையை குறை சொல்லாமல் இறங்கியிருக்காரா? கொடி ஏத்துறதுக்கு இல்லைங்கிறாரு. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவனுக்கு கொடி ஏத்துறங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கௌரவங்க. அந்த ஊரில் அவன் வசிக்கிற ஊரில் வந்து அவன் கொடி கம்பம் நட்டு கொடி ஏற்றிட்டான்னா அந்த ஊரில் பெரிய ஆளுங்களாம் இந்த கொடி கம்பம் நான் வச்சதியான்பாங்க. அந்த கட்சிக்காரங்களுடைய ஒரு வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறது. அதை அண்ணன் திருமாவளவனே சொல்கிறாரு, எங்கே போனாலும் கொடி ஏற்றுறதுக்கு கூட அனுமதி இல்லைங்கிறார். அதுக்கு கூட ஒரு அனுமதி வாங்கி கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து எதுக்கு பிரயோஜனம்? ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ அடுத்த கேம்புக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அமமுக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும்? திமுக 0. அமமுக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திமுக வந்து நமக்கு எதிரி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தாவேகா 14, தேசிய ஜனநாயக கூட்டணி 86, தனித்து 0. அதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்ச ஒரே கட்சி, ஒரே தலைவர் அமமுகவும் டிடி தினகரன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க பாருங்கள். திமுக 0, தனித்து 0. இப்போ அமமுக தாவேகாவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தேசிய ஜனநாயக அவங்க எங்கே போனால் அவங்களுக்கு நல்லது? அமமுக நேற்றைய 2 நாள் முன்னாடி வரைக்கும் டிடி தினகரனுடைய பேட்டி பார்க்கும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அவருக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது. இவர்கள் வந்து அதிமுக எதிர்க்கல, தனிப்பட்ட முறையில் இப்போ வெளியில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர்கள் எதிரி.
அப்போ அதை வச்சுக்கிட்டு அவர் அணுகுனார். துரோகி. துரோகி கட்சி துரோகத்தனம் தான் பேசுவார். அப்போ அவர் வந்து அமித்ஷா இந்த இது பாஜக அதிமுக இணையும் பொழுது அவர்கள் சொன்னது டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்ல வச்சாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி சொல்கிறாரு. அப்போ அவர்கள் பிரச்சனைன்னு சொன்னாலும் பாஜக எப்படி பார்த்துச்சுன்னா, நாங்கள் பேசி கொண்டு வரோம், நீங்கள் எங்கள் சைடு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஓரமாக இருப்பாங்கன்ற மாதிரி. ஆனாலும் இவர் வேறு சிலருடைய அசைன்மெண்ட்டில் முதலாளியை மாற்ற அப்போ தான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவன்ற மாதிரி நான் பல தடவை சொல்கிறது. எந்த கம்பெனியில் வந்து கம்பெனி யார்ப்பா ஓனர்? நந்தகுமார் ஓனர் ஆகிறவர் சேர மாட்டேன்னா, ஏய் சம்பளம் அவர் தானே கொடுக்குறாருன்றாரு. அந்த மாதிரி லெவலுக்கு போனார். ஆனாலும் அவரை இழுத்து பிடிச்சி எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லை, அவரை நீங்கள் இது பண்ணிங்க, என்கிட்ட வர விடாதீங்கன்ற மாதிரி. ஏன்னா பீகார் மாதிரி சின்ன விஷயத்தில் கூட இல்லாமல் ஒரு ஒற்றுமையை காமிக்கணும். அது உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் இருக்கிறது 0.5% தான் இருக்கும். ஆனால் டிடிவி அதிமுகவில் இருக்காருன்னா அதிமுக வெற்றிக்கு பெர்செப்ஷனில் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் அது தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா யார்? அதிமுக தானே. அப்போ அவங்க இயற்கையாகவே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. இன்னொன்று எல்லோரும் மனசுலையும் அவங்களாம் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும். தாவேகா கூட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை, இரலவெண்ட் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு 20 தொகுதியே கொடுக்குறாங்க. யார் ஒர்க் பண்ணுறது? யார் செலவு பண்ணுறது? புஷியானந்த கூட்டம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண வைக்க முடியுமா? இல்லை, 21 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அமமுக, மக்கள் நீதி மையம், எஸ்டிபி எல்லாம் ஒரு கூட்டணி வச்சு அதில் ஒரு ஜோக்கெல்லாம் வந்து தண்ணி கேன் படம் வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாங்க, ஏன்னா நிற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை தனியாக போனால், அதுவும் தாவேக்காவோட போனால் எக்ஸ்போஸ் ஆகிடுவோமோ, எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி நாங்கள் அடுத்த தேர்தலில் அமமுகங்கிறது இரலவெண்ட் ஆகிடுவோங்கிற ஒரு பயம். இல்லை, எனக்கு ரெண்டு வியூஸ் இருக்குது ஆனந்த். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் முதல்ல முத்தலீஃப் சொன்ன மாதிரி துரோகி எதிரியை வீழ்த்துறத விட துரோகியை வீழ்த்துறது தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து பார்க்கும்போது, நம்ம தேர்தல்னு வந்துட்டால் எதிரிகள் துரோகிகள் நண்பர்கள்ங்கிறதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் அவருக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போ அந்த துரோகின்லாம் நான் பார்க்க மாட்டேங்கிறது போல முத்தலீப் சொன்ன மாதிரி ஹைலி ஒரு சாஃப்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் என்டிஏ தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் எடப்பாடியும் மறுக்கலை. இன்னும் எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒன்று சேருவீங்களாங்கும் போது மறுக்கிறாரு. திருப்பி ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்க டெல்லியிலே, நீங்கள் உங்களுடைய அலையன்ஸில் என்னாச்சும் இருப்பாங்க, இதெல்லாம் முடிஞ்சதுங்க, அப்புறமேட்டுக்கு பேசுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ரகசியம், எங்களுக்கும் பிரைவசி தாங்க அப்படின்னு சொல்கிறேன்ற அந்த இதில் மட்டும் என்னென்னா, இவங்க வந்து இப்போ டிடிவி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேணுமானா கட்டாயம் வேணும். என்ன காரணம்னா, அவங்கக்கிட்ட பெரிய ஓட் பேங்க் இல்லை. ஆனால் சவுத்தில் சில தொகுதிகளை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி பெருவாரி. இன்னொன்று நல்ல ஸ்பீக்கர் மீடியா என்கேஜ்மெண்ட்டில் வந்து டிடிவி அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழக பொலிட்டிக்ஸில் அண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடியவங்களால தான் முடியும். இல்லை, அந்த இதில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னாலும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏதுவாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நீங்கள் அதிமுக கட்சியில் சேர்த்திக்க வேண்டாம், ஆனால் என்டிஏ கூட்டணியில் வர்றதுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து அதை சம்மதம் தெரிவித்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாருன்னா அதிமுக கூட்டணிக்கு அது பெரிய பலம். சப்போஸ் இன்கேஸ் எடப்பாடியார் அவர்கள் இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து விஜய்ங்கிறத போவாங்கங்கிறது என்னுடையது. ஏன்னா அவங்க இப்படி சொல்லும்போது தனிச்சு நிற்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க 0. ஏன்னா தனிச்சு நின்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தே வில் பிகம் ஹைலி இரலவெண்ட், பட் தே வில் பிளே எ ஸ்பாயில் ஸ்போர்ட் சவுத்தில். அது யாருக்கு ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ண முடியும்னா என்டிஏ கூட்டணிக்கு தான் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள தனிச்சும் விட்டுறக்கூடாது, தாவேக்காக்குள்ளாரையும் போக விடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து இங்கே என்டிஏ வந்து அலையன்ஸ் வந்து டெசிஷன் எடுக்கணும். அவங்க தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும், தொண்டர்களின் விருப்பம் அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே திமுகவுக்கு 21% இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தாவேக்கா அதை விட கம்மி தான், 9%. தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே 69%, தனித்து 1% அப்படின்னு. ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து இங்கே ஏன் திமுக வெறுப்பு ஏன் இல்லை? 21% இல்லை, 121ங்கிறது அது ஒரு வெறுப்பு தானே. அங்கே 0, ஆனால் இங்கே 20. ஆமாம், நீங்கள் தனித்துங்கிறது வந்து எந்த இடத்துல 0? அங்கே வந்து அமமுகவில் திமுகவே 0, அங்கே திமுகவுக்கு 21%. இல்லை, இது இங்கே டிஎம்கே டிகேனுடைய நேச்சரும் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஐசா பேசா பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கு பல எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம், அன்னைக்கு காலையில் காலையில் தான் அவங்களுக்கே தெரியும் எங்கே போகிறாங்கங்கிறது. அந்த அளவுக்கு இருந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பேர் கெட்டு போச்சு. இவங்க வந்து டிபெண்டபிள் பார்ட்டி இல்லைன்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இப்போயே அவங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க.
அதை வந்து எப்பன்னு சொல்லாமல் தான் சொல்லியிருக்காங்க அதிமுகலேருந்து. ஆனால் அவங்க அம்மா பிரேமலதா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, 25லேயே கொடுக்குறோன்னாங்க, கொடுக்கலன்னு சொல்லி தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் சொல்கிறாங்க, இல்லை 26ல் வந்து எப்போங்கிற தேதி சொல்லல, நாங்கள் கேட்டோம் அப்படின்னாங்க ஒரு செகண்ட் இன்டர்வியூவில். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகுறாங்க சில நேரத்தில், ரொம்ப அவசரமும் படுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய இண்டிவிஜுவல் டெசிஷன் இல்லை. ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய இன்றைக்கெல்லாம் இருந்திருந்தாருன்னா, அவர் வந்து அதிமுகவை விட்டு அவசரப்பட்டு வெளியே வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து he would have been a great political power in தமிழ்நாடு. அவர் எடுத்து, ஏன்னா இப்போ கலைஞர் இருக்கும்போதே அவரை வந்து எதிர்க்கட்சியாக வர முடியாத அளவுக்கு அவர் எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தாருன்னா சாதாரண விஷயம். 2016 கூட திமுக கூட கூட்டணி போயிருந்தாருன்னா வேற லெவலு. பல நழுவி பாலில் விழுந்துங்கிறதெல்லாம் டைலாக் விட்டுட்டார். லாஸ்ட்ல காலில் விழு. அதுக்கப்புறம் இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நம்பி அங்கே போய் கடைசியில் ஹைலைட் வைகோ தான் கூட்டணி எல்லாம் அமைச்சிட்டு நான் தேர்தலில் நிக்கல பாய் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். பிரசாந்த் கிஷோருக்கு அண்ணா அவர். அப்போ அந்த அளவுக்கு இருந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்தது காரணம் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து அவங்க கொஸ்டின் பண்ணி. எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் சகஜம், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பட் பப்ளிக்கு கிட்ட நீங்கள் வந்து யூ ஷுட் பி அ கிரெடிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ திருப்பி அந்த கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி வந்து அம்மையார் பிரேமலதா அவங்க கிட்ட இருக்குது. அப்போ அவங்க இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக 195% என்டிஏக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து அவங்க தாவே கூட அட்ராக்ட் ஆவாங்கன்னா, காங்கிரஸ் போய் டிடிவி போய் அப்படிங்கும்போது நம்மளும் போனா என்ன, நம்மளால ஒரு 4-5 எம்எல்ஏ இவங்க ஓட்டெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது போவாங்க, ஜெயிக்க முடியும். இன்னொன்று நான் காங்கிரஸ்க்கு சொன்ன அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும். உங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும். அப்போ அதிகமான சீட்டு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களை வந்து இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி வந்து ஹைபர்நெட்டில் இருக்காங்க. அப்போ ஹைபர்நெட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்புறம் உங்களுக்கு வைப்ரேட் பண்ணி விடுறதுக்கு வந்து எலெக்ஷன் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அப்போ அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி த்ராட்டில் ஃபுல்லாக வரணும்னா நம்பர் ஆஃப் கண்டஸ்டிங் சீட்ஸ் அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியும் அதுக்காக போராடுது. பெர்னாட் ஷா கதை ஒன்று இருக்குது. ஓகே, உலக அழகி ஒரு அம்மா போய் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிட்டா என்ன மாதிரி அழகிலையும் உங்களை மாதிரி அறிவுலையும் ஒரு கலந்து வந்துடும். அவர் சொன்னாராம், என்ன மாதிரி அழகிலையும் உன்ன மாதிரி அறிவுலையும் போகிறதுடான்னு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பெரிய அளவில் 70 சீட்டு 80 சீட்டுன்னு ஜெயிக்கணுமே, ஜெயிக்காமல் போயிட்டா. இதனால தான் காங்கிரஸ் இப்போவும் தயங்கிட்டு இருக்குது. இவங்க தேமுதிகாவுக்கு என்னென்னா 3வது ஆப்ஷன் தான் தாவேகா சொல்லியிருக்காங்க. 2வது ஆப்ஷன் ஏன் திமுக சொல்கிறாங்க நான் எதிர்பார்க்குறேன்னா, பத்திரிகைகள் மற்றவர்கள் எழுதுறது தாவேகா இது அங்கே போய்டும், தேமுதிக அங்கே போய்டுன்னு. ஆளுங்கட்சின்றதுனால போனால் பார் அவன் 6 சீட்டு போனாங்க, 5 சீட் 4 சீட் ஜெயித்தாங்க, நம்மளும் போனால் அதை ஜெயிக்கலாம், அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்று மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவாங்க திமுக. அதிமுகவும் அதே வேலையை பண்ணோம், ஜெயிக்குமா மாட்டோமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் இந்த தடவை அது வந்து சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்டிஏ கூட்டணி போகிறது தான் 100%. அதில் கொஞ்சம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இப்போ டிவிகேக்கு போகிறது எப்போனா ஒன் அண்ட் ஒன்லி இஃப் காங்கிரஸ் கோஸ் டு, புரியுது, அதான் எங்களாலே ஒரு 5-6 சீட் போக மாட்டாங்க டிவிகே காங்கிரஸ் வாக். அதனால தான் நான் அமமுகவுக்கு சொன்னேன், அமமுக டிவிகே போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, டிவிகே காங்கிரஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அமமுக. அதுதான் என்னுடைய எல்லாமே. நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் அப்ளைடு ஒன்லி இஃப் காங்கிரஸ் கோஸ். அப்படி இல்லைன்னா டிடிவியும் அங்கே பார்க்க மாட்டாரு, டிஎம்டிகேவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இவங்கெல்லாம் வர வேண்டியவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒன்று வந்தா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இப்போ முத்தலிஃப் சொல்லும்போது இந்த ஸ்ட்ரக்சரு, இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எப்போ வந்து irrelevant-ஆ இது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் irrelevant-ஆ வேவ் வரும். எப்போ irrelevant-னா வேவ் வந்துச்சுன்னா, அப்போ இன்னைக்கு வந்து அந்த வேவை விஜயனால் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த விஜயனுடைய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டசன்ட் மேட்டர். வேவ் மட்டும் ஜெயிக்காதுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். 93ல் 2 பாதியாக பிறந்துட்டு போனார் யார், வைகோ. வேவுலாம் நம்மளாம் நினச்சோம் வைகோ ஒரு பெரிய இதாக கொண்டு போவார், அவ்வளோ யங்ஸ்டர்ஸ், அவ்வளோ ஒரு இது இருந்தது. அன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சவர் இன்றைக்கி நடந்தார், அவர் நடக்கணும் தான் இனிமேல். அப்போ அதை பயன்படுத்தி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணவொன்னா கலைஞர் தான். மூப்பனார் வந்தோன்னா டக்குன்னு இழுத்து போட்டார். 2 மாதத்தில் எல்லா நிலைமையும் தலைகீழாயிடுச்சு. எல்லாருடைய பேச்சும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டாரு அதுன்னு. அதனால் இது மட்டும் இவர்கள் வாக்களிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற எண்ணம் மட்டுமே. விஜய்க்கு வேவ் வரணும்னா ஒரே ஒரு சாத்தியக்கூறு தான் இருக்கு, ஜனநாயகன் வந்து படம் ஹிட் ஆகி அது மூலமா ஒரு வேவ் கிரியேட் ஆனா அது இல்லைங்க. படத்தினாலெல்லாம் வேவ் வராது. இருக்கிற ஒரே விஜய்க்கு இருக்கிற கையில இருக்கிற ஒரே ஆயுதம் ஜனநாயகம். எம்ஜிஆர் மாதிரி ஏதாவது கருத்தாளமிக்க படங்களுடைய தொடர்ச்சியாக இந்த படம் வருதா? அவர் போன படம் வரைக்கும் போதை மருந்து வித்து அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் நம்புற மாதிரி ஜனநாயகன் படத்தை திமுகவும் பாஜகவும் சேர்ந்து வெளியிட விடலை.
எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஆனோடனே முதல் கையெழுத்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வேவ் கிரியேட் பண்ணால் அவருக்கு வேவ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போது கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகளை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு. பாமக அப்படிங்கிற கட்சி அதிமுக பாஜக அதாவது இந்திய எடுத்து முடிகிற நேரத்தில் அவங்க உள்ள போயிட்டாங்க. ஆமாம், இல்லை அதனால இல்லை அவங்க உள்ளே வருவாங்கன்னு எங்களுக்கு 100% தெரிஞ்சதுனால தான் இந்த கருத்து கணிப்பு இவங்களுக்கு மாற்றிட்டீங்க வித்தியாசமாக எடுத்தோம். பாமகவில் யாருக்கு ஆதரவு? இதை நான் ஒரு 6 மாதமாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ளுறது, எப்போவுமே ஒரு அனலைஸோடு தான் இந்த விஷயத்தை அணுகணும். இவர் கூட்டம் நடத்தும் பொழுதே 90% அங்கே இருந்தாங்க. ஐயா கூப்பிட்னார்ல, இவங்க பிரிஞ்சிட்டாங்க. டிஎம்கே போகணுன்னு ஐயாவும் அன்புமணி வந்து என்டிஏலே இருக்கணுன்றதும் இவங்களுக்குள்ள பிரச்சனை. டிஎம்கே தான் அவங்களை கூப்பிடுறாங்க. அதில் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஏடிஎம்கே கூட போடலான்னு 2024ல டிஸ்பியூட் ஆச்சுங்க. 26ல வந்து ஐயா ஜிகே மணி வந்து திமுகவோட பேசிட்டாரு. இவர் வந்து அது இருந்துச்சுன்னா அண்ணன் திரும்ப வெளியே வந்துட்டு அவர் விஜய் கூட போயிடுவார். இல்லைங்க நான் சொல்கிறேன், அந்த மேட்டர் சொல்கிறேன். என்னன்னா ஐயாட்ட அதுக்கு முன்னாடி நம்ம நேர்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். பாமக தொண்டர்கள் யார் பக்கம் அப்படின்னு எடுத்த கருத்து கணிப்பில் அன்புமணி பக்கம் அப்படின்னு 91%, ராமதாஸ் பக்கம் அப்படிங்கிறது 9%. இதான் ரியாலிட்டி. இதில் டிஎம்கே இவங்கள்ட்ட ஐயாட்டெல்லாம் பேசி இழுக்கிறாங்க. இவருக்கு என்டிஏல இருக்கிறதுல லாபம். 2029 மீண்டும் பாஜக வருதுன்னா அவங்க சௌமியாவே மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு அவர் இன்னும் பல விஷயங்களை யோசிக்கிறாரு. அது கரெக்டும் கூட. ஐயா என்ன பண்ணுறாரு, டிஎம்கே போகலான்னு. அப்போ தான் திருமாவளவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு. பண்ணாலும் திருமாவளவன் சரி கட்டுற வேலையும் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லாட்டியும் போனால் போகன்ற லெவலுக்கு வர்றாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஐயா வந்து இவரை நீக்கிறாரு, கூட்டத்தை கூட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு அந்த கூட இருக்கிற அருளுக்கும் சரி ஜிகே மணிக்கும் சரி அடிப்படையான விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். ஐயா கூட கோபத்தில் அணுகிறாருன்னா, தேர்தல் ஆணைய நடவடிக்கை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பொதுக்குழுவும் கூட்ட முடியும். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எதையும் நியமனம் நீக்க முடியும். ஐயாவுடைய பதவி, அவர் தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், ஒரு சேர்மனு அந்த கம்பெனியே ஆரம்பிச்சிருந்தாலும் பையனை சேர்மன் ஆக்கினா பிறகு நான் வெறும் அட்வைசர்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் தான் சேர்மனு டைரக்டர்ஸ்லாம் இது பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க. சட்டம் என்ன, சேர்மனு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அது வந்து ஆகஸ்ட் வரைக்கும் அன்புமணிக்கு ஃபுல் அதிகாரம் போச்சு. அப்போ ரொம்ப பேர் தப்பாக சொன்னாங்க ஐயா கிட்ட கட்சி போவோம் அதுன்னு. நான்லாம் கிளியராக சொன்னேன். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பொதுக்குழுவையே கூட்ட முடியும். அந்த வகையில் இவர் தான் கூட்டி மாடி ரினியூல் பண்ணிட்டாரு. அன்புமணி எடுத்த முடிவு சரின்னு பார்க்குறீங்களா? நான் ஒன்று கவனித்தேன். அதுவும் குறிப்பாக பாமக வந்து ஒரு வன்னியர் கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் எல்லா கட்சிக்கும் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது. இருந்தாலும் பெருவாரியாக வன்னிய மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி. வன்னியர்களில் பல பேர் இப்போ வந்து ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட, அந்த சமுதாயமே முதல்ல தேவர் சமுதாயம் அப்படி இருந்தது. இப்போ வன்னியர் சமுதாயம் வட தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கண்ணோட்டத்தோட மாறுது. இப்போ இதில் வந்து அன்புமணி அதை கரெக்டாக ரியலைஸ் பண்ணி நம்ம அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியோட போகும்போது தான் அது கன்சோலிடேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்புமணி என்டிஏல சேர்ந்தது சரியா தவறா? இல்லை, அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவருக்கு வந்து என்டிஏ கூட தான் இருக்கார். அவர் எங்கேயும் வெளியே போன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஈவன் அந்த சமூக நீதிக்காக கோரிக்கை மாநாடு வைக்கும்போது கூட கருநாகராஜன் அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துருந்தாரே ஒழிய, இவங்களுக்கு வந்து அப்பயே இவர் குற்றச்சாட்டு அன்புமணி மேலே சொல்லும்போது கூட ஐயா ராமதாஸ் சொல்கிறது வந்து, நாங்கள் திடீர்னு வந்து வேறு இடத்துல இருக்கிறோன்னு பார்த்தா பாரத் மாதாக்கு ஜெயின் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்கங்கும் போது, அப்போ அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்கங்கும் போது, அப்போ இருந்தே அன்புமணிக்கு வந்து என்டிஏ கூட இருக்கணுங்கிறது தான், ஃபார் வாட் எவர் தி ரீசன்ஸ். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது அன்புமணி இங்கே தான் இருப்பார்னு. இன்னும் ஒரு படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஈ ஷுட் கம் டு ஒன்லி என்டிஏ. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அவர் வந்து திமுக பக்கம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளியே வருவார். இத்தனை நாள் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து, அவர் மதுவிலக்கு மாநாட்டுக்கு சொல்லும்போது கூட சாதியவாத கட்சிக்கும் மதவாத கட்சிகளுக்கும் அழைப்பில்லைன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவையும் சொன்னார். பொங்கு ஈஸ்வரன் கிடையாது லிஸ்ட்ல. ஆமாம், அவர் அதுக்கப்புறம் லேட்டரில் அதெல்லாம் வந்து அனெக்ஷரில் ஆட் ஆகிக்கும்னு வச்சுக்கிங்களேன். முஸ்லீம் லீக் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் அனெக்ஷரில் ஆட் ஆகிக்கும். நம்ம திருச்சி எம்எல்ஏ இருக்காரு, அவர் பேர் என்ன, இன்னிக்கோ. மெயின் சீட் வந்து இந்த 2 பேர் தான். அப்போ வந்து அவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியிலையும் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஐயா இப்போ அன்புமணி ராமதாஸ் தானே தலைவராக இருக்கார், இது ஃபேக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கேட்கும்போது, ஏன் உங்கள் கூட்டணிக்கு வந்து ஐயா ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அவர் அன்புமணி தானே தலைவராக இருக்கார், வந்தால் என்னங்கும் போது இவர் பதில் சொல்கிறார், அவர் யாருக்கிட்ட இருந்து பாடம் படித்தாருன்னு தெரியாதா,
யார் அவங்க அப்பா கிட்ட இருந்து தானே இவரை கற்றுக்கிட்டாருங்கும் போது இன்னைக்கு அண்ணன் திருமாவனுடைய பிரதான எதிர்ப்பு வந்து அண்ணன் அன்புமணியை விட ஐயா ராமதாஸ் மேலே தான் எதிர்ப்பு. அப்போ அவர் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து நாங்கள் சாதியவாத மதவாத கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது உண்மையான வார்த்தைகளாக இருந்தால் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் உள்ளே போனால் அண்ணன் திருமாவளவன் வெளியே வந்தே ஆகணும். அப்படி வெளியே வரலன்னா இது வரைக்கும் அண்ணன் திருமா பேசுனது பூரா பொய் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற நிலமையில் யதார்த்தம் என்னென்னா, கட்சி தேர்தல் ரீதியாகவும் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டும் சொன்னது இவர்கள்ட்ட இருக்குன்னு, யார்கிட்ட, அன்புமணிட்ட. அப்போ பாமக அந்த சின்னம் மற்ற எல்லாம் அன்புமணி. ஐயா இப்போ திமுக கிட்ட கூட்டணியாக போகவே முடியாது. அவர் வந்து தேர்தலையும் போட்டிடுறவர் கிடையாது. அவர் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க உண்மையான பாமக தொண்டர்கள்னு சொல்லிட்டு விலகிடுவார். இவர் நம்ம அப்படி சொன்னாங்கன்னா முத்தலீஃப் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அத்தனை தொண்டனும் அன்புமணிக்கு பின்னாடி போய் நின்றுவாங்க. இந்த கருத்து கணிப்பிலேயே இந்த கருத்து கணிப்பிலேயே 91% அன்புமணிக்கு சொன்னாலும் ராமதாஸ் மேல அத்தனை பேர் மரியாதை வச்சிருக்காங்க. அது இருக்கு. திமுகவுக்கு சப்போர்ட்னு கொடுத்தாருன்னா வாக்கு போடுறவங்க கூட எல்லாருமே மரியாதை குறைஞ்சிரும். நீங்க ஜிகே மணி சொல்றேன் பாருங்க, ஜிகே மணியும் அருளும் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்களா இல்லையா பாரு. இல்ல நின்னாங்கன்னா அவங்க 2 பேரும் திமுகவுடைய மெம்பர் ஆயிடுவாங்க. ஏன்னா சின்னத்துல இருக்காங்கனாவே they are no more PMK. ஆல்ரெடி வன்னியர்களுடைய ஓட்டை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த கவுண்டர் வன்னியர் அப்படிங்கிற ஒரு கூட்டணியில. இன்னொன்னு வன்னியர் தலைவர்கள் நிறைய பேர் அதிமுக இல்லைங்க, இது ஒரு இசைந்த கூட்டணிங்க. இது பாஜகவிலேயே இப்ப நிறைய வன்னியர்கள்ல தலைவர்கள் கேண்டிடேட்ஸ் வராங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தேசிய கண்ணோட்டத்தோட வன்னியர்கள். அந்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, 5 ஆண்டு காலமாக ஐயா ராமதாசும் ஐயா அன்புமணியும் திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஐயா மட்டும்தான், ராமதாஸ் மட்டும்தான் இங்கே மாறுறாரு. பொதுக்குழு தான் ஒரு கட்சிக்கு அடிப்படை. பொதுக்குழு அன்புமணியும் வடிவேல் ராவணையும் திலகபாமாவும் தேர்ந்தெடுத்துருக்குது. பொதுக்குழு யார் கூட்டலான்னா வடிவேல் ராவனும் அன்புமணியும். யாருக்கு அதிக உரிமை இருக்குன்னா, யார் அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்க, யார் அதிக எம்பி வச்சுருக்காங்க, மாவட்ட செயலாளர் எல்லாம், அந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்புமணி தான் டாப்பில் இருக்கார். அதனால தான் தேர்தல் ஆணையமும் உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் டெல்லி ஹைகோர்ட் போனாங்க, அவங்க அதை அப்பீலுக்கே எடுத்துக்கல, நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்துக்கு போகணுன்ட்டாங்க. உரிமையல் நீதிமன்றம் போனால் என்ன ஆகும் தெரியும். இந்த சசிகலா இன்னை வரைக்கும் நான் தான் போச்செல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வர்ற தேர்தலில் அந்த ஃபார்ம் பியில் இதெல்லாம் கையெழுத்து போடுற உரிமை அன்புமணின்றதுனால தான் ஏடிஎம்கேவும் அங்கீகரித்து பாமகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐயாவுக்கு என்ன பிரச்சனைனா, பாமக ராமதாஸ் பிரிவுன்னு கட்சி ஆரம்பிக்கணும் இல்லையா, கம்முன்னு நான் அவர் தான் எப்பவும் போட்டியிட மாட்டார். அதனால் என் கட்சியில் நீ உண்மையான பாமக தொண்டர்கள் இவங்களுக்கு போடுங்க, நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம் தான் போனோம். தாவேகாக்கு போக முடியாது, ஏன்னா தாவேகா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று தாவேகா நடிகனாவே ரஜினிக்கு கொடுத்த எதிர்ப்பே நம்மளாம் பார்த்தோம். இன்னொன்று தாவேகாவே இன்னை வரைக்கும் திறந்த மனசோட போய் இவங்கள்ட்ட பேச அவங்கள்ட்ட பேசலாம் இல்லை, இனிஷியேட் எடுக்கல. அவங்க அவர் ஒரே பெரிய லட்சியம் என்ன வச்சுருக்காங்கன்னா, அதிமுகலேருந்து யாரையாவது தூக்கிட்டு வரலாமா. இல்லை உடம்பு சரியில்லாத போது கூட வந்து பார்க்கலங்கிறது ஐயா ராமதாஸ் வருத்தப்பட்டு பேசுவாங்க. தாவேகாலேருந்து யாரும் வரல, ஒன்றுமே கேட்கலங்கிறது வருத்தப்பட்டே சொன்னார். இல்லை முடிஞ்சிருந்தா ராமதாஸ் அவர்களை பனையூர் கூட்டிகிட்டு போய் விஜய் பார்த்துருப்பாரு, அதற்கான ஆம்புலன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவருடைய பழக்கமாக இருக்கு. இன்னும் பேசிட்டே இருந்தோம்னா நிறைய, கடந்த 2 மணி நேரமாக நிறைய விஷயம் விவாதிக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த 2 மணி நேரத்தில் நிறைய கட் ஆகும் அப்படின்னு, எதெல்லாம் கட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய ஷோ 1 மணி நேரம் அப்படிங்கிறது தான். ஸோ நேர்களே, ரொம்ப நேரம் நிறையா விஷயங்கள் விவாதிச்சிருக்கோம். ஒரு டிப்பிக்கலான ஒரு கருத்து கணிப்பாக இல்லாமல் இதில் வந்து வேறு கோணத்தில் பல விஷயங்களை நம்ம விவாதித்தோம். நம்ம அதை பற்றின கருத்துக்கள் நம்மளுடைய விருந்தினர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நீங்களும் அதில் பயனடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இதில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு அடுத்தடுத்த ஷோவில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வித்தியாசமான கருத்துக்களை நாங்களும் அந்த ஷோவில் உங்கள் பேரோடையே அதை எடுத்து போடுறதுக்கான முயற்சியை செய்கிறோம். ஸோ கடந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிற 1 மணி நேரத்தை எங்களோட இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்ச்சி 2 எபிசோட போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.